சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்தையொட்டி யானை பிடிமன் எடுக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் தரிசனம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி சமேத அருள் தரும் கோமதி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்களில் சித்திரை மாதம் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. இதனையொட்டி சங்கரன் கோவில் அருகே உள்ள பெருக்கோட்டூரில் கோமதி யானை பிடிமன் எடுக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து திருக்கோவிலில் இருந்து கோமதி யானை முன் செல்ல சுவாமி சந்திரசேகரர், கோமலாதேவி அம்பாள், உக்கிரபாண்டியராஜா ஆகியோர் சப்பரத்தில் எழுந்தருளி 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருங்கோட்டூர் சென்றனர். செல்லும் வழியில் களப்பாக்குளம் கிராமத்தில் உள்ள இளைப்பாறும் மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் கோமதி யானை, சுவாமி அம்பாள் மற்றும் ராஜா பெருங்கோட்டூரை வந்தடைந்தனர். அங்கு திருக்கோட்டி ஐயனார் கோவில் முன்பு கோமதி யானை பிடிமன் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பிடிமன்னிற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இம்மண்ணில் திருக்கோயிலில் அங்குரார்ப்பணம், மிருதசங்கரணம் போன்றவைகள் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து இரவில் சுவாமி அம்பாள் வீதியுலா செல்லும் பகுதிகளை தடம் பார்த்து செப்பனிட்டு உழவாரப்பணி செய்யும் நிகழ்ச்சிக்காக திருநாவுக்கரசர் பெருமான் வெள்ளி சப்பரத்தில் மண்வெட்டியுடன் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இந்நிகழ்வுகளை காண சங்கரன் கோவிலை சுற்றியுள்ள கிராமத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.